வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனை கௌரவிக்கும் ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் நினைவு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். இந்தியாவின் மதிப்பு சர்வதேச அளவில் உயர்ந்து வரும் நிலையில் வரும் ஆண்டுகளில் தேச பாதுகாப்பு சவால்களும் அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா பூமிக்கு திரும்பியது தேசத்தின் பெருமை என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை ஒட்டி நடைபெறும் ஆடி திருவாதிரை திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். முன்னதாக அங்குள்ள திருவுடையார் கோவிலில் பூரணகும்ப மரியாதையுடன் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவில் சிற்பங்களையும் மத்திய தொல்லியல் துறை சார்பில் அமைக்கப்பட்ட புகைப்பட கண்காட்சியையும் அவர் பார்வையிட்டு ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தையும் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் 140 கோடி இந்தியர்களின் நலனுக்காகவும் இந்தியாவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்காகவும் பிரார்த்தனை செய்ததாக கூறினார். ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனின் பெயர்கள் இந்தியாவின் அடையாளம் மற்றும் பெருமைக்கு உகந்தவை என்றும் பிரதமர் தெரிவித்தார். வளர்ந்த இந்தியா, வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாலத்தீவு பயணத்தை முடித்துக் கொண்டு தனி விமானம் மூலம் தூத்துக்குடி வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் 381 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச தரத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி புதிய விமான முனையம், சோழபுரம் முதல் சேத்தியாத்தோப்பு வரை அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டம், 6 வழிச்சாலையாக மாற்றப்பட்டுள்ள தூத்துக்குடி துறைமுக சாலை திட்டம், மதுரை போடிநாயக்கன் இடையே மின்மயமாக்கப்பட்டுள்ள ரயில்வே சாலை, நாகர்கோவில் கன்னியாகுமரி இடையே இரட்டை ரயில் பாதை திட்டம், வஉசி துறைமுகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய சரக்கு கையாளும் தளம் உள்ளிட்ட மொத்தம் 4800 கோடி ரூபாய்க்கும் மேல் மதிப்புடைய முடிவுற்ற திட்டம் தொடக்கி வைத்தார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் புதிதாக அமைய உள்ள மின் பரிமாற்ற கட்டமைப்பிற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் தமிழ்நாடு முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் பயணம் கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கியதாகவும் அவர் தெரிவித்தார். எந்த ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் உள்கட்டமைப்பு மேம்பாடு, எரிசக்தி துறை வளர்ச்சி முதுகெலும்பாக அமைகிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். கடந்த 11 ஆண்டுகளாக இத்துறைகளில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தூத்துக்குடியில் பல நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் முடிவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்ததாக பிரதமர் கூறினார். 4900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதேபோல் திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்கும் வகையிலும், துறைமுக உள்கட்டமைப்பை உயர் தொழில்நுட்பமாக மாற்றும் வகையிலும் விமான நிலையங்கள் மற்றும் சாலைகளை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளில் தமது அரசு ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா மீது சர்வதேச சமூகம் பெற்றுள்ள நம்பிக்கை புதிய தன்னம்பிக்கையின் சின்னமாகும் என்றும் பிரதமர் கூறினார். இதன் மூலம் நாம் வளர்ந்த இந்தியாவையும் வளர்ந்த தமிழ்நாட்டையும் உருவாக்குவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் குடியரசுத் தலைவரும் புகழ்பெற்ற விஞ்ஞானியுமான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில், டாக்டர் கலாம் ஒரு ஊக்கமளிக்கும் தொலைநோக்கு பார்வையாளர், சிறந்த விஞ்ஞானி, வழிகாட்டி மற்றும் சிறந்த தேசபக்தராக விளங்கியவர் என்றும் தெரிவித்துள்ளார். டாக்டர் கலாமின் எண்ணங்கள் நாட்டின் இளைஞர்களை வளர்ந்த மற்றும் வலுவான இந்தியாவை உருவாக்க ஊக்குவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் மதிப்பு சர்வதேச அளவில் உயர்ந்து வரும் நிலையில் வரும் ஆண்டுகளில் தேச பாதுகாப்பு சவால்களும் அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடில்லியில் நடைபெற்ற 8வது தேசிய பாதுகாப்பு உத்திகள் தொடர்பான கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர், உள்நாட்டு பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஒவ்வொரு மாநில காவல்துறை மற்றும் மத்திய நிறுவனங்களும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் புதிய அணுகுமுறையை மேற்கொள்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா பூமிக்கு திரும்பியது தேசத்தின் பெருமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆகாஷவாணியில் இன்று காலை நடைபெற்ற மன் கி பாத் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுடன் உரையாற்றிய அவர் 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவில் அறிவியல் புதுப்பிக்கப்பட்ட சக்தியுடன் முன்னேறி வருவதாக குறிப்பிட்டார். குழந்தைகள் அறிவியல் மற்றும் விண்வெளியில் ஆர்வம் காட்டத் தொடங்கிவிட்டதாகவும், விண்வெளி விஞ்ஞானிகளாக வேண்டும் என்ற லட்சியங்களை வளர்த்துக் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். குழந்தைகளிடையே புதுமைகளை ஊக்குவிப்பதற்காக இன்ஸ்பயர் மனாக் அபியான் என்ற பிரச்சாரம் தொடக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த முயற்சியில் இதுவரை லட்சக்கணக்கான குழந்தைகள் பங்கேற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் கூறினார். விண்வெளித்துறையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 50ஆக இருந்த ஸ்டார்ட் அப்புகளின் எண்ணிக்கை தற்போது 200ஆக உயர்ந்துள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். வரும் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்நாளை எவ்வாறு கொண்டாடுவது என்பது குறித்து நமோ செயலி மூலம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார். மராட்டிய ராணுவ தளங்களுக்கு கிடைத்துள்ள யுனெஸ்கோ அங்கீகாரத்தில் தமிழகத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டையும் இடம்பெற்றிருப்பது அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்று பேசிய பிரதமர், முகலாயர்கள் தோற்கடிக்கப்பட்ட சல்ஹார் கோட்டையிலிருந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் பிறந்த சிவனேரி கோட்டை வரை ஒவ்வொரு கோட்டையும் ஒரு வளமான வரலாற்றை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தாக்குதல்களையும் வானிலையில் மாறுபாடுகளையும் தாங்கி நின்ற குறிப்பிடத்தக்க கோட்டைகள் இந்தியா முழுவதும் உள்ளன என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். சித்தோர்கர், கும்பல்கர், ராந்தம்பூர், அமர், ஜெய்சால்மர், குல்பர்கா மற்றும் சித்ரதுர்கா கோட்டை ஆகியவற்றையும் பிரதமர் குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச பிரதேசத்தின் பந்தாவில் உள்ள கலைஞர் கோட்டையை முகமது கஸ்னவி பலமுறை தாக்கியதாகவும், ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் தோல்வி அடைந்தார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பண்டேல்கண்டில் பல கோட்டைகள் உள்ளன என்றும், குவாலியர், ஜான்சி, தாதியா, அஜய்கர், கர்குந்தர் மற்றும் சந்தேரி ஆகியவை இந்தியாவின் பாரம்பரியத்தின் அடையாளங்கள் என்றும் அவற்றை பார்வையிட்டு வரலாற்றை அறிந்து கொள்ளுமாறும் மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர மாநிலம் சத்ரபதி சாம்பாஜி மாவட்டத்தில் உள்ள பைத்தானி புடவைகளின் பாரம்பரிய கைவினைத் திறனை பாராட்டியுள்ளார். மயில் வடிவமைப்புகளுக்கு பெயர் பெற்ற பைத்தானி புடவைகள் எளிதில் அடையாளம் காணக்கூடியவை என்றும், இது இந்தியாவின் மிகவும் நேர்த்தியான மற்றும் விலை உயர்ந்த புடவைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றன என்றும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தற்போது 3000க்கும் மேற்பட்ட ஜவுளி புத்துயிர் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கொள்கையின் அடிப்படையில் நாடு தற்போது வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களை நவீனமயமாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் அடிப்படை கல்வியை ஒருங்கிணைப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். மேலும் போதைப் பழக்கத்தை எதிர்த்து போராட அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக அவர் இன்று காலை சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடம் வரை ஞாயிற்றுக்கிழமை சைக்கிள் ஓட்டுதல் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அவருடன் மத்திய ஆயுத காவல் படையைச் சேர்ந்த பணியாளர்களும் பங்கேற்றனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஹரித்வாரில் கோவில் ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளனர். 20 பேர் காயமடைந்தனர். வழிபாடு செய்வதற்கான ஏராளமான மக்கள் கூடியிருந்த போது உயர் மின்னழுத்த கம்பி அறுந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் இழப்பீடாக வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனை கௌரவிக்கும் ஆடி திருவாதிரை திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். இந்தியாவின் மதிப்பு சர்வதேச அளவில் உயர்ந்து வரும் நிலையில் வரும் ஆண்டுகளில் தேச பாதுகாப்பு சவால்களும் அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்.
விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா பூமிக்கு திரும்பியது தேசத்தின் பெருமை என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.